21ஆம் பக்கம் 5வது செய்கூலிய வாக்கி செய்வா. சரியா? 2011ஆம் ஆண்டு வந்த 5வது செய்கூலி. ஏன் 2011ஆம் ஆண்டு கேள்வி. 2011ஆம் ஆண்டு வந்த 5வது செய்கூலி. நிலத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் அகப்பட்டுள்ள ஒருவரை காப்பாற்றுவதற்குருவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்து உருளை குழாயின் உள்ளே சுயாதீனமாக செல்லத்தக்க கெப்சியூலை பயன்படுத்தலாம். ஒரு முனை ஆரையுடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை சுற்றி சுற்றப்பட்ட ஒரு கம்பி கெப்சியூலை தொங்கவிட பயன்படுத்தப்படுகின்றது. இங்க கெப்சியூல்னு சொல்றது வந்து அவன் இந்த உள்ள இருக்கிற இதைத்தான் சொல்லியிருக்கான், கெப்சியூல் என்ற மாதிரி. அப்ப சுரங்கத்துக்கு அகப்பட்ட ஆக்களை வந்து தூக்குறதுக்காக இந்த பயன்பாடு இருக்குது. உதாரணமா நீங்க இப்ப 2019ஆம் ஆண்டு கேள்விப்பட்டிருப்பாய், இந்தியாவில ஒரு ஆழ்துணை கிணத்துக்குள்ள வந்து ஒரு பொடியன் வந்து விழுந்தவன், சின்ன பொடியன் சுர்ஜித் சொல்லி, கொஞ்சம் மழை காலத்துக்கு விழுந்தவன். இந்த டைம் தான் அவனை தூக்குறதுக்காக போராடி அவன் செத்துட்டான். கேள்விப்பட்டிருப்பாய், ஆள் சுதாக்குனாரு. அதே நேரம் அதுக்கு முதலும் இந்தியாவில இந்த ஆள் சுதாக்குனர் சொல்லி அது வந்து மலைநாட்டு பகுதியில வந்து மிக ஆழமான கிணறு இருக்கும், ஒடுக்கமான கிணறு இருக்கும், இறங்கி இறையிலாது. விழுந்தா அப்படி ஓரலா தான் போகணும், திருப்பி விரையிலாது. அப்படி விழுற இடத்துல காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, கேப்சூல் என்ற மாதிரி. சரியா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. அது மிக நீளம் பண்ணதுக்காக இடையில வேறுங்க டொட்டட் லைன் மாதிரி போடப்பட்டிருக்கு. மிக ஆழமான கிணறு. சரியா? அவன் அந்த ஆழமான கிணத்துக்கு அம்பிட்டால தூக்குறதுக்காக இந்த செட்டப் பயன்படுத்தப்படுது. வளமையான கிணத்துல தான் நீள்ற மாதிரி தான் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்குது. ஆழ்துளை கிணறு சொன்னா மிகவும் ஆழம் பண்றதுக்காக. அதுக்கு இருந்து ஆக்கள் ஏற இயலாது, அப்படியே ஓரலா தான் போய் கொண்டிருக்கும், விழுந்தா திருப்பி வர இயலாது. சரியா? அப்படியான இடங்கள்ல காப்பாற்றத்துக்காக இந்த மாதிரி கேப்சூல் பயன்படுத்தப்படுகின்றதாம். ஒரு முனை ஆரையுடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை பெற்று சுற்றப்பட்ட ஒரு கம்பி கேப்சூலை தொங்கவிட பயன்படுத்தப்படுகின்றது. கம்பியின் திணிவும் கம்பிக்கும் கப்பிக்கும் இடையில் உராய்வு புறக்கணிக்கத்தக்க என கொள்க. கப்பி ஒரு கிடை அச்சாணியை பற்றி சுயாதீனமாக சொல்லத்தக்கது. பின்வரும் வினாக்களுக்கான விடைகளில் தரப்பட்ட குறியீடுகளால் வகை குறிக்கப்படும் உரிய கணியங்கள் மாத்திரம் இடம்பெறுதல் வேண்டும். ஆயிரம் ஜி புவியீர் பேரமுடுகள். அவன் தந்த தரவை வச்சு கொண்டுதான் விட எழுத வேணுமா, வேறொரு குறியீடு நீங்க கொண்டு இயலாது. இதுல இருக்கிற குறியீடை பயன்படுத்தி விடையை கொண்டு வேணும், விடை எடுக்க வேணும். சரியா? மற்றபடி இந்த கேள்வி வளமையான ஈஸியான கேள்வி, சும்மா பந்தி பந்தியாக இருக்குது. செய்து பார்த்தா ஈஸி கேள்வி. படப்பிச்சதுக்காக விஷயம் இருக்கு, விஷயம் படிப்பிச்சதுக்குள்ளான் இருக்க போது தந்த தரவுல தான் விடையை கொடுக்க வேணும். புதுசா ஒரு தரவை நீங்க கொண்டு இயலாது. இப்ப அவன் கப்பின் ஏர் ஆரண்டு தந்தா நீ சிமோலார் போட இயலாது. சரியா? கப்பின் நீ சிமோலியம் தந்தா நீ கேபிட்லையும் போட இயலாது. தந்த தரவை வச்சு கூட விட எழுத வேணும். சரியா? முறுக்கம் திரையிலியா இருந்தா நீங்க முறுக்கத்தை கொண்டு வந்து விட இயலாது. இழிவை திரையிலியா இருந்தா இழிவையை கொண்டு விட இயலாது. அதுக்கெல்லாம் விட எடுத்து கொடுக்க வேணும். தந்த தரவை வச்சு கூட விட வேணும். மழை மாதிரி. ரைட்? முதலாக கேள்வி,
இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வு முறுக்க விசையும் புறக்கணிக்கத்தக்க என கொள்ளட்டாம். ஏ பார்ட் என்ன கப்பிக்கு திணிவும் இல்லை, கப்பின் அச்சுக்கிடையில உராய்வு விசையும் இல்லை. அப்ப இதுல நீங்க என்னத்தை மென்ஷன் பண்ண வேணும்டா, கப்பிக்கு திணிவும் உராய்வு முறுக்கம் இல்லையா இருந்தா கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி வராது. சொல்லியாச்சு கப்பின் திணிவு பூஜ்ஜியம் மட்டுமே. அப்ப கப்பின் திணிவு பூஜ்ஜியமா இருந்தா கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி ஏனண்டா சுழற்சி இயக்க சக்திக்கான சமன்பாடு என்னவா இருக்கும்? ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம். திணிவில்லையா இருந்தா சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் கட்டாயம் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். திணிவில்லையா இருந்தா சடத்துவ திருப்பத்துக்குரிய பெருமானம் கட்டாயம் பூஜ்ஜியம். சடத்துவ திருப்பத்துக்குரிய பெருமானம் பூஜ்ஜியமா இருந்தா சுழற்சி இயக்க சக்தியும் பூஜ்ஜியமா தான் இருக்கும். ஏன்டா பூஜ்ஜியத்தை என்னத்தால விரிக்கனாலும் பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. சரியா? அப்ப கப்பிக்கு திணிவில்லையா இருந்தா ஏ பாட்ல கப்பிக்குரிய சுழற்சி இயக்க சக்தியை கருத தேவையில்லை. அந்த வசனங்கள் விளங்கணும். அதே நேரம் கப்பிக்கு உராய்வு இல்லையா இருந்தா உராய்வுக்கு எதிராக வர சக்தி வேலையும் என்ன செய்யாது, வராது. அந்த உராய்வு காரணமா வர சத்தம் அல்லது உராய்வு காரணமா வர வெப்பம் அதெல்லாம் கதைக்க தேவையில்லை. உராய்வு இருந்தா தான் அந்த சத்தம் இல்லாம வரும். அப்ப இங்க கப்பிக்கு உராயம் இல்லை, கப்பிக்கு திணியும் இல்லையா இருந்தா இங்க கப்பிக்குரிய சக்தி உராய்வு சக்தியும் இராது. உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் பெற போவதில்லை, மற்றது சுழற்சி இயக்க சக்தியும் பெற போறதில்லை. அப்ப இந்த கேப்சூலை நாங்க மேலே இருந்து கீழே வழுக விடுற மாதிரி இருந்தா சுயாதீனமா விட்டா இது சரக்குப்பட்டு கொண்டு கீழே ஓடும். சரக்குப்பட்டு கொண்டு கீழே ஓடுனா கேப்சூலுக்குரிய நிலைப்பண்பு சக்தி என்ன செய்யும்? குறையும். என்ன கீழே போன நிலைப்பண்பு சக்தி குறைய வரும். நிலைப்பண்பு சக்தி குறைஞ்சா அது என்னவா மாறும்? இயக்க சக்தியா மாறும். ஆனா இவருக்கு இயக்க சக்தி வராது. ஏன்னா சுழற்சி இயக்க சக்தி ஒரு இயக்க சக்தி தான். இவருக்கு மட்டும்தான் இயக்க சக்தி வந்திருக்கும், வேற எந்த ஒரு சக்தியும் வர போறது இல்லை. ஆக அவன் என்ன கேட்கிறான்டா, இது ஒரு எச்சென்ன தூரம் போன நிலைமையில இந்த கேப்சூலுக்குரிய வேகம் என்னவா இருக்கு மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த கேப்சூல் எச்சென்ன தூரம் கீழே இறங்கி இருக்கிறதா இருந்தா விடப்பட்ட இடத்துல இருந்து எச்சென்ன தூரம் கீழே இறங்குறதா இருந்தா என்ன வேகம் வந்திருக்கு மட்டும் தான் கேள்வி. இந்த ஏ பார்ட் தான் இப்ப செய்ய போறேன். ஏ பார்ட் செய்யக்கு கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தியும் இருக்காது, உராய்வுக்கு எதிராக செய்த வேலையும் பெற போறது இல்லை. அப்ப என்ன வேகம் என்னோட கவனமா இருந்தா சக்தி காப்பு விதியை பயன்படுத்தினா இதை காணலாம். சரியா? ஆக சக்தி காப்பு விதியை பயன்படுத்தினா என்ன கூறணும்? இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் பெற்ற இயக்க சக்தியின் வருமானம் மட்டும் போட்டா சரி. இழந்த நிலைப்பண்பு சக்தி சமன் பெற்ற இயக்க சக்தியின் மட்டும் போட்டா சரி. இழந்த நிலைப்பண்பு சக்தின்னு சொன்னா இவற்றை திணிவுபற்றி கேபிட்டல் கேப்சூலிக்கும் இதுக்கு இருக்கிற முதல் மனிதன் இல்லை, அதுக்கான திணிவுபற்றி கேபிட்டல் ஆரம்பத்துல உள்ள கேப்சூலை மட்டும்தான் சரக்கு அப்படின்னா மனிதன் இல்லாம பாருங்க. இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வு விசையும் புறக்கணிக்கத்தக்க என கொள்க. மொத்த திணிவு கேபிட்டல் எம்முடைய கேப்சூல் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் எனின் சக்தியின் காப்பு விதியை பயன்படுத்தி கேப்சூல் கீழ் நோக்கி ஆழம் எச்சிற்கு சென்ற பின்னர் கேப்சூலின் சக்திக்கான கோவையை பெறட்டான். கதிக்கான கோவை வேகம். அப்ப இழந்த நிலைப்பண்பு சக்திக்கு போகணும் கேபிட்டல் எம்ஜிஹெச். சரியா? சந்த செலவுல போகணும் கேபிட்டல் எம். பெற்ற இயக்க சக்தி அது மட்டும்தான் இயக்க சக்தியை பெற போகுது. அப்ப என்ன விரவணும்? அரே எம்பி வர்க்கம் இயக்க சக்தி. இந்த கேப்சூல்ல நிலைப்பண்பு சக்தி இருக்குது, அவருக்கு மட்டும்தான் இயக்க சக்தி வரப்போகுது, கப்பிக்கு வர போறது இல்லை. அப்ப இதுல வார கேபிட்டல் எம் இங்கால வார கேபிட்டல் எம் மட்டுப்பட்டு குறுக்க பெருக்கி விட்டா வி வர்க்கம் சமன் 2GH மாதிரி வரும். அப்ப விக்குரிய வருமானம் என்ன இருக்கும்னா ரூட்டுக்கு 2GH மாதிரி வரும். அந்த தரவுல விடிய கொடுத்தா சரி ரூட் ஆஃப் 2GH. அப்ப இப்ப கப்பிக்கு என்னன்னா சுழற்சி இயக்க சக்தி இல்லை, ஆனா கோணவேகம் இருக்குமா இருக்காதா? கோணவேகம் இருக்கும், என்ன சுத்தும் கப்பி. ஆனா சடத்துவ திருப்பம் இல்லாதால சுழற்சி இயக்க சக்தி இல்லாத போகுது. சடத்துவ திருப்பம் பூஜ்ஜியம் பண்ணதால சுழற்சி இயக்க சக்தியின் வருமானம் பூஜ்ஜியமா இருக்க போகுது. ஆனா கப்பி சுத்தும் கட்டாயம். கப்பி சுத்தாமே ரெண்டு கப்பி கீழே வருது போயிடாது, கப்பி சுத்தும். அப்ப கப்பி சுத்தினா அந்த டைம்ல இந்த கப்பிக்குரிய கோண வேகத்தின் வருமானம் 9,000 கொண்டு வைக்கப்பட்டது. கப்பி சுத்துதா இருந்தா இது தூரம் விழுந்த நிலைமையில இவருக்குரிய வேகம் கண்டாங்க ரூட் ஆஃப் 2GH. அப்ப அந்த டைம்ல கப்பின் கோண வேகம் 9,000 இருக்கு. அப்ப கப்பின் கோண வேகம் காரணமா இருந்தா கோண வேகத்துக்கும் தொடலி கழிக்குமான சமன்பாடு என்ன இருக்கணும்? பி சமன் ஆர் ஒமேகா கேபிட்டலா நிரப்பட்டிருக்கு. அப்ப கேபிட்டலா கொடுக்கணும், கப்பின் கேபிட்டலா. சரியா? ஆர் ஒமேகா என்ன இவருக்கு இருக்கிற ஏக பரிமாண வேகம் தான் இந்த இலைக்குரிய கப்பிக்குரிய தொடலி வேகமா இருக்கு. அப்ப வி சமன் ஆர் ஒமேகால போட்டா ஒமேகா காணவணும். அப்ப ஒமேகா காணவனமா இருந்தா ஒமேகா சமன் 1/r இன்டு வி என்று கூறலாம் இல்ல? இது அப்படி அங்க எழுவா படிஞ்சது வரும் விங்குலார். அப்ப 1/r இன்டு வி என்று போறோம். 1 அப்படியே இருக்கத்தக்கதா வி எப்படி இருந்தா சரி, என் ஆறு தரம் இருக்குதானே. அப்ப ஒமேகாக்குரிய பிரமாணம் என்னவா இருக்கும்னா 1/r அப்படியே இருக்கட்டும்,
அப்படியே நீங்க விக்குரிய கோவையை தந்த தரவை வச்சு போட்டா சரி 2GH அந்த தரவுல வி அப்போ ஒமேக்கான பிரமாணம் கண்டுடலாம். சரியான திருவரங்கம் கொட்டாய் விடுறாய். நான் கலைக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு சின்ன கேள்வி தான். ஏ கேள்வி. ஏ முதல் 2 கேள்வியும் செய்தாச்சு பாருங்க. 2011 5வது 5வதுல முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு பிறகு 5வது பிறகு போட் தெளிவா விளங்க சொல்லுவா நகுநயன் யாரா சூழ்நிலை இருக்கிறார் போட்ல எடுத்து விளங்குதா? உங்களுக்கு போட் தெரியுதா? தெரியுதா? பி பார்ட். இப்ப பி பார்ட் சேர்க்க என்ன சொல்றான் அவன் சொன்னா கப்பியின் திணிவு சிமோலியமானது புறக்கணிக்க தகாதாகவும் சுழலும் அச்சு பற்றிய கப்பியின் சடத்துவ திருப்பம் அரையம்மார் வர்க்கமாகவும் இருப்பின் உராய்வு விசைகளை புறக்கணித்து பகுதிகள் A1 A2 ஆகியவற்றுக்கு மறுபடியும் விடையெழுது. இப்ப திருப்பி பேர் திணிவு இருக்குது. அவ திணிவுன்ற பெருமானம் சொல்லப்பட்ட கேம் திணிவு இருக்குது. ஆனா உராய்வு இல்லை. இந்த கப்பின் அச்சுக்கிடையில உராய்வு கலைக்க தேவையில்லை. அப்ப உராய்வு காரணமா மாற சக்தி வராது. எது வேறுமெண்டா சுழற்சி இயக்க சக்தி வரும். அப்ப இப்ப நிலைப்பண்பு சக்தி இழக்க போறது இந்த கேப்சூல் மட்டும்தான் நிலைப்பண்பு சக்தி இழக்கும். இயக்க சக்தியை பெற போறது இவருக்கும் இயக்க சக்தி இருக்க போது இவருக்கும் அந்த இயக்க சக்தி இருக்கும். இது சுழற்சி இயக்க சக்தியா இருக்கும். அப்ப இங்க இழக்கப்படுற வருமானம் என்றா நிலைப்பண்பு சக்தி மட்டும். பெறப்படுற வருமானம் என்றா ஏக பெருமான இயக்க சக்தியும் பெறும், கப்பின் சுழற்சி இயக்க சக்தியும் பெறும். இப்ப ரெண்டையும் சேர்த்து சமப்படுத்துவோம். உராய்வு வராது. உராய்வு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இப்ப நாங்க என்னென்ன சமன்பாட்டை போனதா இருந்தா இழந்த நிலைப்பண்பு சக்தியின் வருமானம் இழந்த நிலைப்பண்பு சக்தியின் வருமானம் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தியோடு ஆக சுழற்சி இயக்க சக்தியையும் கூட்டவும். சரியா? பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தியோட சுழற்சி இயக்க சக்தியையும் கூட்டவும். அப்ப இழந்த நிலைப்பண்பு சக்திக்கு என்ன போடலாம்னா கேப்சூலுக்கு மட்டும்தான் பெற போகுது MGH இழந்த நிலைப்பண்பு சக்தி. பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்திக்கு என்ன இருக்கும்னா கேப்சூலுக்குரிய காப் MB வர்க்கம் பெறணும். B தான் காண வரும். இனி கப்பிக்குரிய சுழற்சி இயக்க சக்தி வரணும். அந்த கப்பிக்குரிய சுழற்சி இயக்க சக்தி தான் நிறுவனம் காப் I ஒமேகா வர்க்கம் பெறணும். விளங்குதா? இதுல இருந்து என்ன செய்யணும்? வியை தான் காண வரும். எது இந்த வி? கேப்சூலுக்குரிய வியை காண வரும். இனி பிரதி டஜரி அப்படியே ஆகணும். அப்ப இதுல வார பிரமாணம் கேபிட்டல் MGH ஹாஃப் MB வர்க்கம் நாங்க V தான் காண வேணும். ஹாஃப் MB வர்க்கத்துல வர V காண வேணும். ஆக ஹாஃப் ஐக்கு என்ன பண்ணுவோம்? கப்பின் சடத்து திருப்பம் ஹாஃப் சிமோலேம் வர்க்கம் கப்பின் நினைவு சிமோலேம் திறப்பட்டிருக்குது. ஒமேகாவுக்கு என்ன போடலாம்டா V சமனார் ஒமேகா. நாங்க V தானே காண வேணும். கவனிச்சுட்டு V சமன் 2 இருக்கும்னா R ஒமேகா. அப்போ ஒமேகாவுக்கு என்ன போடலாம்டா V சார்பா V ஒப்பன் R மாதிரி போடலாம். அப்போ ஒமேகா வர்க்கம்டா V வர்க்கத்துக்கு R வர்க்கம். அப்ப இதுல வர வேண்டியது ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலா V வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம் வேற போடலாம். இதுல பாருங்க R வர்க்கம் இதுல வர R வர்க்கம் வெட்டுப்பட்டுரும். அப்ப திருப்பி ஒரு காலத்திறன் கேபிட்டல் MGH அது சமன் இதுல வார பிரமாணம் அரை MB வர்க்கம். ஆக இதுல வார பிரமாணம் இதுல வார 2 பெருக்கப்படும். என்ன வரணும்? 1/4 இன்டு சிமோல் MB வர்க்கம் வரணும். 1/4 இன்டு சிமோல் MB வர்க்கம். விளங்குதா? அப்ப இங்கான கேபிட்டல் MGH பிரமாணம் இருக்கட்டும். அது சமன் இது 2 பேருக்கு மோசி என்ன போடலாம்டா 4 போடலாம். 2க்கு 4க்கு மோசி 4 போட்டு விடலாம். இங்க 2ஆல பெருக்க வேணும். 2 கேபிட்டல் MB வர்க்கத்தோட ஒரு சிமோல் MB வர்க்கத்தை கூட்ட வேணும். சரியா? எம்ம பொதுவர்த்து V வர்க்கத்தை பொதுவர்த்து விடலாம். அப்ப பிரேக்கெட்டுக்கு என்ன வரும்? 2 கேபிட்டல் M பிளஸ் சிமோல் M B வர்க்கத்தை பொதுவர்த்து விடலாம். விளங்குதா? 2 பேருக்கு மோசி 4
இங்க ரெண்டாவது வரைக்கும் இருக்க வேணும். டூ கேபிட்டல் எம்பி வர்க்கம் பிளஸ் ஸ்மால் எம்பி வர்க்கத்துல வி வர்க்கத்தை போகிறதுக்கு இந்த வி வர்க்கம் தான் காண வேணும். குறுக்க பெருக்கினா கூட வந்துடும். இப்ப குறுக்க பெருக்குவியா இருந்தா வி வர்க்கத்துக்கான வருமானம் என்ன வரும்? 4 mgh அதன் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் பண்ண மாதிரி வரும். அப்ப வி என்று கேட்டா அவ்வளவுத்துக்கும் ரூட் போட்டு விட்டா சரி. வி வி என்ற வருமானம் செய்வா முடிஞ்சது. சரியா? மேல முழுமையா எழுதி கொள்ளுங்க. விலங்கு நிலைப்பண்பு சக்தி சமன் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தி சக சுழற்சி இயக்க சக்தி. எதுக்கு சுழற்சி இயக்க திரும்பினா கப்பி. சரியா? அப்ப வீண்ட பெருமானம் கேட்டா அவ்வளவும் ரூட்டுக்க வரும். இப்ப நீங்க கண்ட அவ்வளவு பெருமானத்தையும் ரூட்டுக்கு விடணும். 4 mgh அதன் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். தேவைன்னா 4 வெளியில எடுத்தா 2 ஓடலாம். அப்படி விட்டாலும் பிள்ளை இல்லை. ரூட்டுக்கு இருக்கிற 4 வெளியில எடுத்தா 2 பேரும். அப்படி விட்டாலும் பிள்ளை இல்லை. ரூட்டுக்குள்ள 4 mgh கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் மட்டும் வரும். இது A1 A2 என்ன கேட்கப்பட்ட கோண வேகம். சரியா? A1ல ஹதி கேப்சூலுக்குரிய, A2ல கோண வேகம். கோண வேகம்டா வி என்களார் தான். கோண வேகம்டா வி என்களார். அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா ஒமேக்கான பெருமானம் தான் காண வேணும். ஒமேக்கான பெருமானம் தான் காண வேணும். அதுக்கு ஒன்றெண்கள் ஆரண்டு போட்டுட்டோம். அப்படியே கண்ட வி எழுதி விட்டா சரிதான். செய்ய முடிஞ்சு. என்ன கண்ட வி? 4 mgh கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் வரும். அதில் விட்டா சரி. சரியா? 4 mgh கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் முன்னுக்கு ஒன்றுங்கள் ஆரப்பட்டா சரி. அவ்வளவுதான். A1க்கும் A2க்குமான விட. A1 கேப்சூலுக்குரிய கதி, A2 கப்பின் கோண வேகம். செய்தாக்கள் சீப்பாட்டை பாருங்க. அப்ப சீப்பாடுன்னு வேற இருக்கும்னா உராயவும் பெஞ்செய்யவும். அதாவது கப்பிக்கு திணையும் இருக்கு. கப்பின் அச்சுக்கிடையில உராய் முறுக்கம் இருக்குது. சீப்பாட்.
சி பார்ட். செய்முறை நிலைமைகளில் கப்பியின் திணிவு சிமோலியமும் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வு முறுக்கம் புறக்கணிக்கத்தக்கனதல்ல. உராய்வு சுழற்சியின் இயக்கத்துக்கு எதிராக ஒரு மாறா உராய்வு முறுக்கம் டோ எஃப் உயர்த்துகிறது என கொள்க. அப்ப உராய்வு முறுக்கம் சொன்னா சுத்துற திசைக்கு எதிர்ப்பக்கமா இருக்கலாம் உராய்வு. சரியா? உராய்வு திசைண்டா இயங்குற திசைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கும். எல்லாம் கவனிங்க. உராய்வு முறுக்கம்னா சுத்துற திசைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கும். அப்ப இங்கால பக்கம் கப்பி சுத்துறா இருந்தா உராய்வு அது சுத்துற பக்கத்துக்கு எதிராக இருக்கு. அந்த உராய்வு முறுக்கத்துக்குரிய பெருமானம் தான் சொல்லப்பட்டிருக்கு டோ எஃப். பிரிக்ஷன்ன்றதுக்காக அப்படி போடப்பட்டிருக்கு. டோ எஃப் மாதிரி சுத்துற பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் இருக்கு உராய்வு. சுத்த விடாம தடுக்கும் உராய்வு. அப்ப உராய்வு இருந்தா இப்ப இந்த சமன்பாட்டை நாங்க எப்படி மாத்தணுமா இருந்தா இழந்த நிலைப்பண்பு சக்தின்னு சொன்னா இழக்கிற பிரமாணம் அது மட்டும்தான், நிலைப்பண்பு சக்தி மட்டும்தான். இயக்க சக்தியும் பெற வேணும், அதே நேரம் சுழற்சி இயக்க சக்தியும் பெற்றிருக்க வேணும். உராய்வான விரயமான சக்தி கூடி அந்த இழந்த நிலைப்பண்பு சக்தியில இருந்தால் வந்திருக்க வேணும். அப்ப இழந்த நிலைப்பண்பு சக்தி சமன் பெற்ற ஏக பெருமான இயக்க சக்தி சக பெற்ற சுழற்சி இயக்க சக்தி சக உராய்வுக்கு என்ன செய்யப்பட்ட வேலை அதுக்கும் பெற வேணும். ஏன்னா உராய்வுக்குள்ள மாற சக்தி கூடி அங்க விரயமான சக்தி கூடி இந்த இழந்த நிலைப்பண்பு சக்தியில இருந்தால் மாற்றப்பட்டிருக்க வேணும். புதுசா ஒன்று விரையிலாது. இழக்கிற வருமானம் அது மட்டும்தான், மிச்சம் எல்லாம் பெறப்பட போகுது. சரியா? அதுக்கு முதல் ஒரு கேள்வி இருக்கிறான் பார். அப்போ டோ எஃப் ஏற்றுகிறதான கொள்கை உராய் முறுக்கம் கப்பி டீட்டானோ டாரியன் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய் முறுக்கம் டோ எஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலையாகும். உங்களுக்கு தெரியும் சுழற்சி இயக்கத்தில வேலை என்று சொன்னா ஏக பரிமாண இயக்கத்தில வேலை என்றா விசை தர தூரம். சுழற்சி இயக்கத்தில வேலை என்று என்ன இருக்கணும்? விசைக்கு பதிலா முறுக்கம் போடணும். இங்க வார முறுக்கம் தான் டோ எஃப் சொல்லப்பட்டிருக்குது. சுழன்ற கோணம் டீட்டா நோட். அப்ப டீட்டா நோட்டாலையும் இருக்கணும். அப்ப இங்க செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்கும் கேட்டா டோ எஃப் இன்டி டீட்டா நோட். நேரடி எழுதிக்கான சரி உராய்வு காரணமா செய்யப்பட்ட வேலை எழுதுவா. கப்பி டீட்டா நோட் ஆரியன் கோணத்திலும் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கம் டோ எஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலையாக என்று கேட்டா டோ எஃப் இன்டி டீட்டா நோட். அப்படி இரண்டாம் வேலையை பாருங்க. இந்நிலைமைகளில் பகுதிகள் A1 A2 ஆகியவற்றை கூட எழுதுக. இந்த A1 கேப்சூலுக்குரிய கதியை காணவனும் A2 கோண வேகத்தை காணவனும் கப்பிக்குரியது. இப்ப உராய் விருக்கியக்கு. அப்போ உராய் விருக்கியக்கு என்று போட்டா அங்க போட வேண்டியது இழந்த நிலைப்பண்பு சக்தி சமன் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தி இது கேப்சூலுக்கு ஆக பெற்ற சுழற்சி இயக்க சக்தின்னு ஒரு மனம் போடுவோம். அதே நேரம் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்ற வருமானமும் போடுவோம். உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை அவ்வளவு பெறுவோம். இப்ப இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் என்றால் அது எம்ஜிஹெச் மட்டும்தான் பெறும். எம்ஜிஹெச் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்திக்கு அரை எம்பி வர்க்கம். பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்திக்கு அரை எம்பி வர்க்கம். பெற்ற சுழற்சி இயக்க சக்திக்கு ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் பெறுவோம். உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்காக இப்ப உராய்வு முறுக்கம் தரப்பட்டது 2f. ஆனா திரும்புற கோணம் டீட்டா நோட் இல்ல. திரும்புற கோணம் இருக்கல்ல அது டீட்டா நோட்டா இருக்காது. ஏன்னா அது முதல் ஒரு கேள்வியா கேட்கப்பட்டிருக்குது. டீட்டா நோட் கோணம் திரும்பியக்க என்ன வேலை செய்யப்பட்டு கேட்கப்பட்டிருக்கு. இப்ப எத்தூரம் விழுந்திருக்கேக்க கப்பி திரும்புற கோணம் அதே டீட்டா நோட் இல்லை. அது பெரும்பாலும் நாங்க காண வேணும். அப்ப உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை உராய்வு முறுக்கன் 2f தான். ஆனா டீட்டாவுக்கு பதிலாக பின்ன வேணும். டீட்டா நோட் போடலாது. பழமையா எல்லாரும் இந்த கேள்வி செய்ய அதுல டீட்டா நோட் தான் போடணும். நீ அப்படித்தான் போட்டிருப்பேன் நான் சொல்லாட்டு. அந்த டீட்டா நோட் அது முதல் ஒரு கேள்வியா கேட்கிறான். அப்படி ஒரு டீட்டா நோட் கோணம் திரும்பி இருக்கேக்க எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கு கேட்டா உங்களுக்கு அந்த சமன்பாடு இந்த கோவம் தெரியுமான்னு பார்க்க அந்த கேள்வியை கேட்கிறான். இப்ப நீ அடுத்த A1 வார கேள்வி செய்யறதுக்கு வீதான் காண வேணும். மூலாம் பேர் ஒன்று சமன்பாட்டுல அதுல டீட்டாவுக்கு பதிலா இந்த கேப்சூல் எத்தூரம் விழுந்திருக்கேக்கு அது எவ்வளவு கோணம் திரும்ப ஒன்று காண வேணும். சரியா? இந்த கேப்சூல் எத்தூரம் விழுந்திருக்கேக்கு ஹலோ கவனிங்க. இது எத்தூரம் விழுந்திருக்கிறதா இருந்தா இது குறிப்பிட்ட சுழற்சியை ஏற்படுத்தியிருக்கு.
இது குறிப்பிட்ட சுழற்சி ஏற்படுத்துற பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவற்றை அந்த வித்துர பிரமாணம் தான் கீழே வந்த பிரமாணமா இருக்கும் எங்களுக்கு தெரியும் அந்த வித்துரத்துக்கும் ஆருக்கும் சம்பந்தப்பட்ட சமன்பாடு சமன் ஆர் தீட்டா. அந்த எஸ் தான் இப்ப என்ன இருக்கு மட்டும் எச்சா இருக்கு. அந்த பிரமாணத்துக்கு என்ன போடலாம்னா ஆர் தீட்டா. அந்த பிரமாணத்துக்கு தான் ஆர் தீட்டான்னு போட போறோம். அப்ப தீட்டாவுக்கு என்ன போடணும்? எச்சின் கீழ் ஆர் ரெண்டு போடணும். அந்த தரவை வச்சு வெளியே போடுவோம். அதுல வர தீட்டாவுக்கு சரியா திருப்பி ஒரு காலத்துல எல்லாத்தையும் கவனி. இதுல வார இந்த பிரமாணம் எம்ஜிஹெச் தான். அது சமன் இது காஃப் எம்பி இருக்க நாங்க வி தான் காண வேணும். அதை அப்படியே போடுவோம். ஆக இது உங்களுக்கு ஏற்கனவே சுருக்கிற பிரமாணம் இருக்குல்ல, அதை போடலாம் இல்ல. அதுல இது இந்த பிரமாணம் எல்லாம் போட்டு சுருக்கிறேன் திருப்பி எழுதி கொண்டிருக்காங்க ரெடியா போல. இது அந்த காஃப் ஐ ஒமேகா வர்க்கத்துக்கு சுருக்கிற பிரமாணம் இதுதானே. ஒன்றுங்கள் 4 சிமோல் எம்பி வர்க்கம் திருப்பி எழுதி கொண்டிருக்காங்க ஒரே அடியா போடுறேன். அவை ஒன்றுங்கள் 4 சிமோல் எம்பி வர்க்கம் மட்டும் வேணும்லாங்க நான் சொல்றேன். அதுல வந்த பிரமாணம் தான் இங்கேயும் போகுது, மாற்றம் இல்லை. திருப்பி எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. ஆக இது டோ எஃப் இன்டு தீட்டாக்கு பதிலாக என்ன விடணும்? எச் இன்டு ஆர். சரியா? இப்ப நாங்க என்ன காணணும்னு சொன்னா வீதான காண வேணும். இந்த கணிய முழுத்தையும் இடப்பக்கம் கொண்டு வந்து கழிக்க வேணும். எங்க அடுத்த டைம் விய காண வேணும். சரிவா? இந்த சமன்பாட்டை முழுமையாக எழுதி கொள்ளணும். இழந்த நிலைப்பண்பு சக்தி சமன் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தி சக பெற்ற சுழற்சி இயக்க சக்தி சக உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. சரியா? இதுல இப்ப விஷயம் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். அப்படியே ஓயல் மெட் மாதிரி வருது எடுத்து சுருக்கி பிரதியில தெரிஞ்சு சரி சுருக்கினா சரி அப்படியே அங்கால எழுத மாட்டேன் செய்து சுருக்கி எழுதினா சரி. மற்றபடி சின்ன சின்ன கேள்விதான். முடிஞ்சதா சார்? கவனி வாப் இங்க நான் இப்ப இதை முழுமையா சுருக்க வேணும். முதல் இதுல வர டோ எஃப் இன்டு முழு பேரும் கவனிக்கணும். இங்க இதுல வர டோ எஃப் இன்டு ஹெச்ங்கிறார அப்படியே இடப்பக்கம் கொண்டு போனா இடப்பக்கம் என்ன வருமாண்டா? எம்ஜிஹெச்ல இருந்து கழிக்க வேணும். டோ எஃப் இன்டு ஹெச்ங்கிறார கழிக்க வேணும். இடப்பக்கம் பேரும் சரியா? வலப்பக்கம் இதுல வர இந்த ரெண்டு கணியத்தையும் சுருக்கி ஏற்கனவே முன்னுக்கு எடுத்து நாங்க ஒரு விட அதையே போடலாம் இல்ல, திருப்பி சுருக்கி கொண்டிருக்காம இது ரெண்டு பேருக்கு மோசம் 4 இங்க 2ஆல பெருக்கி இருக்க வேணும்.
டூ கேபிட்டல் எம்பி வரைக்கும் இங்கால சிமோல் எம்பி வரைக்கும் வரும். அப்ப என்ன வரும் சொல்லுவா? கீழே 4 வரும், மேல பிரக்கெட்டுக்கு 2 கேபிட்டல் எம் சாக சிமோல் எம்பி வரும். பி வர்க்கத்தை கொடுக்கலாம் இல்லைங்களா? ஏற்கனவே சுருக்கின வேற எடுத்துனால. அப்ப இதுல இந்த 4 கொண்டு வந்து குறுக்க பிறக்க வேணும், 2 பேரையும் பிறக்க வேணும், அல்லது பிரக்கெட் பண்ணி பிறக்க வேணும். அப்ப வி வர்க்கத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்டா, இந்த 4 கொண்டு வந்து குறுக்க வரைக்கினா 4 இன்டு பிரக்கெட்டுக்கு பிறக்க வேணும் கேபிட்டல் எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டு ஹெச்இன்கு ஆர். சரியா? இது முழுவதையும் 4ஐயும் பிறக்கணும், 4ஆல பிறக்கணும். அதன் கீழ் என்ன பெறணும்? 2 கேபிட்டல் எம் சகசிமோல் எம் பெறணும். அவ்வளவுதான். சரியா? இனி வி என்று கேட்டா இவ்வளவு தேன் ரூட்டுக்கு போட்டா சரி. அப்ப வியின் பெருமானம் என்று கேட்டா வியின் பெருமானம் நீங்க எழுதின இவ்வளவு கணியமும் ரூட்டுக்கு வரும். ரூட்டுக்கு விட்டா சரி. வியின் பெருமானம் ஒமேகான்னு கேட்டா இந்த ரூட்டுக்கு முன்னுக்கு ஒரு 1 ஒரு 6 போட்டா சரி. எவ்வளவு தான். சரிவா? சரியா? அப்படி ஒமேகாவும் எழுதணும். ஒமேகாண்டா ஒமேகா 1 இன்டு வி என்று போட்டா ஒமேகாண்ட பெருமானம் 1 இன்டு இந்த ரூட்டுக்கு இப்ப கண்ட பெருமானத்தை போடுவோம் 4 இன்டு எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டு ஹெச் இன்கு ஆர். அதன் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் ஒமேகாண்ட பெருமானம். அடுத்த கழிய பேரமா 3வது பி பார்ட்ல இருக்கிற 3வது கழிய பேராம செய்து முடிச்சா? சரியா? பி பார்ட்ல 3வது ஆழம் எச் ஓட்டுக்கு கீழே கீழ் நோக்கி சென்ற பின்னர் கேப்சூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கின்றது.
இரண்டும் கப்பி உராய் முறுக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து சுழல்கின்றது. கேப்சூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுட்டெண்ணிக்கைக்கு சுழல்கின்றது என சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி காணுங்க. என்ன கதைக்கிறாங்கடா, இவரை நாங்க அப்படியே இளைய விட்டா சரக்குப்பட்டு கொண்டு கீழே போய் அடியில முட்டுப்படும். அடியில முட்டுப்பட்டு கொண்டுண்டா கப்பிக்கு உராய்வு இல்லாம இருந்திருந்தா தொடர்ந்து சுத்தி கொண்டே இருந்து காலம் புள்ள. ஆனா அப்படி செய்முறையில நடக்காது. ஏன்? கட்டாயம் கப்பிக்கு உராய்வு இருக்கும். நீங்க கிணத்துல சல்லியல்லையே பாலிய கீழே விடையே சரக்குப்பட்டு அப்படியே வாளிய கையை சும்மா நோமலா பிடிச்சி கீழே விடுவோமா இருந்தா பாலி தண்ணியில முட்டுப்பட்டுறோன்னு கப்பி கொஞ்ச தூரம் சுத்தி போட்டு நீக்கும். சுத்தி கொண்டேயும் இருக்காது. சுத்தி கொண்டே இருக்கணுமா இருந்தா கப்பிக்கு உராயே இருக்கப்படாது. அப்படி சுத்தி கப்பிக்கு உராயவே இல்லாட்டி காலம் ஃபுல்லா சுத்தி கொண்டே இருக்கும் விட்டு விட்ட. அப்படி ஒரு காலம் நடக்காது. அப்ப அதே மாதிரி இங்க உராய்வு இருக்குதா இருந்தா அடியில போய் முட்டுப்பட்டோம்னா கப்பி சுத்தும். முட்டுப்பட்டா பிறகு எத்தனை சுழற்சியை முடிச்சுட்டு ஓய்வடைய கேட்கப்பட்டிருக்கு. என்ன உராய்வு இருக்குது, உராய்வு இருந்தா கட்டாயம் நிக்க வேணும். உராய்வு முறுக்கத்துக்கு அந்த வேலை செய்யப்பட்ட நிக்கப்பட வேணும். சரியா? அப்ப அந்த மாதிரி எத்தனை சுழற்சியை முடிச்சா அப்புறம் நிக்க மாட்ட மாதிரி. உதாரணம் இந்த ஃபேன் வச்சு கைப்பமா இருந்தா ஃபேனுக்கு உராய்வு முறுக்கம் இருக்கும். இந்த ஃபேனோட சுவிட்சை நிப்பாட்டின உடனே ஃபேன் நிக்காது. கொஞ்ச தூரம் சுத்தித்தான் நிக்கும். அந்த கொஞ்ச தூரம் கொஞ்சம் சுழற்சி சுத்திட்டு நிக்கிறதுக்கான காரணம் ஃபேனுக்கு இருக்கிற உராய்வு முறுக்கம். சரியா? ஃபேனுக்கு இருக்கிற உராய்வு முறுக்கம் காரணமா தான் ஒரு குறிப்பிட்ட சுழற்சி நிக்க முடிய நிக்கும். உராய்வு முறுக்கம் குறைவா இருந்தா நிறைய சுழற்சியை முடிச்சு போட்டு தான் நிக்கும். உராய்வு முறுக்கம் கூடவா இருந்தா 2-3 சுழற்சியிலே நின்று ஃபேன். அதே மாதிரி தான் இது. அப்ப எங்களுக்கு அந்த குறியீட்டுல தான் காணவன் மட்டும் நம்பர் இடாதீங்க. குறியீட்டுலாம் பெருமானம் எடுக்கணும் சுழற்சிகள் எண்ணிக்கை. அப்ப என்ன போடலாம்டா, இப்ப அடியில முட்டுப்பட்டா பிறகு கப்பிக்கு ஒரு சுழற்சிய சக்தி இருக்கும். அடியில முட்டுப்படைக்கு கப்பிக்கு என்ன கோணகம் இருக்கும் போடலாம்டா, அதான் இப்ப கண்டுறாங்க. என்ன கோணகம் இருக்கு? 1/6 இந்த பெருமானம் இருக்கும். ஆனா அந்த பெருமானத்துல எச்சுக்கு பதிலா என்ன போடணும்? எச் நோட் போடணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கேப்சூல் போய் தரையில தரையில சொல்லி அந்த குழாயின் அடியில முட்டுப்படைக்கு கப்பிக்கு என்ன கோணகம் இருக்கும்னு கேட்டா இதே பிரமாணத்தை பிரதி இல்லாம். அதே பிரமாணத்துல எச்சுக்கு பதிலா எச்சு நோட்ட போட்டா சரி, மிச்சம் எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த கப்பிக்கான சுழற்சி இயக்க சக்தி அவ்வளவு உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா மாத்துப்படைக்கு உராய்வு நிப்பாட்டப்படணும். அப்ப என்ன போடலாம்டா, இழந்த சுழற்சி இயக்க சக்தின வருமானம் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா இருக்கும். உராய் முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்குரிய வருமானமா இருக்கு. என்ன உராய்வாலதான் கப்பி சுத்தி நிக்க போதா இருந்தா கப்பி அந்த ஆரம்பத்தில் இவர் அடியில முட்டுப்படைக்கு என்ன சுழற்சி இயக்க சக்தி இருக்குமோ அவ்வளவு சுழற்சி இயக்க சக்தியும் உராய்வால நிப்பாட்டப்படணும். அப்ப கப்பி இழக்கிற சுழற்சி இயக்க சக்தி என்ன போடலாம்டா, கா ஐ ஒமேகா வரைக்கும் கொண்டு போடலாம். உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு என்ன போடலாம், டோ எஃப் இன்டு டீட்டா. உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை உராய்வு முறுக்கம் டோ எஃப் தான். எவ்வளவு கோணம் கப்பி சுத்து என்று பார்த்தா டீட்டா அளவில் போகணும். இப்ப நான் சுழற்சிகள் எண்ணிக்கை நான் காணணும். ஒரு கப்பி ஒரு சுத்தி முடிச்சா அவ்வளவு கோணம் திரும்பி இருக்கும், 2π கோணம். அப்ப நான் எந்த அளவு சுத்தியா இருந்தா அவ்வளவு கோணம் திரும்பி இருக்கும், 2π இன்டு என் தான் இப்ப காணணும். அப்ப கவனி அப்படியே விரதிட்டா சுருக்கினா சரி, முன்னுக்கு யாரையும் அப்படியே இருக்கணும். ஐயின் பிரமாணத்துக்கு போட போறோம், ஹாஃப் சிமோலேம் ஆர் வர்க்கம் கப்பின் சரத்து திருப்பம் ஒமேகாக்கா போடணும் அங்க காண்ட பிரமாணம். ஆனா வர்க்கப்படுத்தியக்கு உட் இல்லாம வரும். இந்த பிரமாணம் வரணும், வர்க்கப்படுத்தியக்கு உட் இல்லாம வரும். அப்ப அந்த 1/6க்கு ஒரு வர்க்கம் பெறும் சொல்றது. 1/6க்கு வர்க்கம் பெறும் இன்டு அந்த ரூட்டுக்கு வர பிரமாணத்துக்கு ரூட் இருக்காது வர்க்கப்படுத்தியக்கு. அப்ப என்ன சொல்லுவா, 4 இன்டு எம்ஜிஹெச் மைனஸ் அதுல எம்ஜிஹெச் ஹெச் நோட் எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டு ஹெச் நோட்டின்கு ஆர் அதன்கள் என்ன வரணும், 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் வரணும். சரியா? இப்ப ஒமேகா வர்க்கத்துக்கு பிரேட்டப்படுறது அது சமன் அங்கால டோ எஃப் பெருமானம் இருக்குது தரப்பட்டிருக்குது. டீட்டாவுக்கு என்ன போடணும், டீட்டாவுக்கு 2π இன்டு என் போடணும். எந்த தடவை சுத்துது எடுத்தா டீட்டாவுக்குரிய பிரமாணம் ஒரு சுழற்சியை முடிச்சா 2π, அதை என்ன ஆலயம் பெருக்கினா டீட்டாவுக்குரிய பிரமாணம் போடலாம். அப்ப டீட்டாவுக்கு போட வேண்டியது 2π இன்டு என். இப்ப நாங்க என்ன காணணும், என் தான் காணணும். இந்த 2π கொண்டு நீங்க பிரிச்சு விட்டா சரி, நீங்க முழுமையா சுருக்க எல்லாம் தேவையில்லை. அந்த 2f 2π கொண்டு வந்து கீழே பிரிச்சுட்டா சரி, தேவையான சுருக்கப்படக்கூடிய சுருக்கி விடலாம். என்னென்ன சுருக்கப்படம், இதுல வார ஆர் வர்க்கம் இதுல வார ஆர் வர்க்கம் மட்டுப்படம் இல்லை சொல்றது. இதுல 2 4 இந்த நாளையும் பட்டி விடலாம் இல்ல, பட்டி விடலாம்.
இப்ப பாருங்க அந்த டோ எஃப் இன்டு டூ பையை கொண்டு வந்து கீழே விரிக்க வேணும். அப்ப நான் என் தான் காண வேணும். அப்ப இங்கால இருக்கிற வலப்பக்கம் இருக்கிற வருமானம் அவ்வளவு சொல்லுங்க. சிமோலையும் பெற வேணும். இல்ல சிமோலையும் பெற வேணும். பிரேக்கெட்டுக்கு என்ன வரும்? எம்ஜி ஏச் நோட் மைனஸ் டோ எஃப் இன்டு ஏச் நோட் இன்டு ஆர். இதையும் சுருக்கி எழுதலாம். ஆனா அப்படி நீங்க மினக்கடத்தை வெளியே கொடுத்தா சரி. அதன் கீழ் டூ கேபிட்டல் எம் பிளஸ் சிமோலையும் பெற வேணும். சரியா? அதே நேரம் டூ பை பெற வேணும். அங்க இருக்கிற வருமானம் பிரிச்சிருக்க வேணும். அதே நேரம் டோ எஃப் வருமானம் பெற வேணும். இவ்வளவு என்ன சரி தேவை என்ன? இதுக்கும் இதுக்கும் போது கொடுத்தா 6 பெற வேணும். இங்க 6ஆல பெருக்கி போட்டு அந்த 6 கொண்டு வந்து கீழே விட்டாலும் சரி. இப்படியே விட்டாலும் பிழை இல்லை. இது சரி. இதுவும் கடைசி பிரமாணம் தான். கடைசி விட தான். சரிவா? இழந்த சுழற்சி இயக்க சக்தி சமன் உராய் முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. முழுமையாக எழுதி கொள்ளணும். இழந்த சுழற்சி இயக்க சக்தி சமன் உராய் முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. முடிஞ்சா அடுத்த வழியை பாருங்க. டி பார்ட். செய்து விட்ட கேள்வியில திருப்பி செய்து பார்க்கணும். பார்க்காம அப்படி செய்து விட்ட கேள்வி திருப்பி பார்க்காம செய்து பார்த்து முழுத்தின் செய்து எடுக்க தெரியுமா இருந்தா புது கேள்வி செய்யலாம். முதல் செய்து விட்ட கேள்வியை செய்து ரைவ் பண்ணணும். பிசிக்ஸை பொறுத்த மட்டும் கேள்விகள் செய்து பார்த்ததான் அனுபவம் பெறும். எடுத்துருணியே எல்லாம் பட்டி பிடுங்கலாது. சரியா? எடுத்துருணியே செய்யல எந்த ஒரு விஷயமும் பழகி பழையத்தான் செய்ய வேணும். ஒரு குழந்தை சின்னல நடக்க பழகிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே பழகும். முதல்ல என்ன செய்யமுண்டா உடும்பு குடிக்க வலிக்கிடும். பிறகு பாஞ்சு பாஞ்சு உடும்பு குடிக்க வழிய ஓட வலிக்கிடும். பிறகு தவளை வலிக்கிடும். பேருந்து குந்த பிடிச்சி நடக்க வலிக்கிடும். பேருந்து நடக்க வலிக்கிடும். தென்பாடுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. படிக்கிறதும் அதே மாதிரி தான். ஒரு குழந்தை பிள்ளைக்கு சோறு தீத்துறதுக்காச்சா ஒரு சின்ன டிஸ்க்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தீத்தி முடிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தீத்து பட்டுக்கணும். நிறைய தீத்தியாச்சு உங்களுக்கு. மெக்கானிக்ஸ் முடிய போகுது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா பாடம் வந்து நிறைய வந்து சேர்ந்துட்டுது. ஒரே அடியா எடுத்து வச்சு பார்த்தா பயமா இருக்கும். சட்டிகள் எடுத்து வச்சு பார்த்தா பானைகள் ஒரே அடியா எடுத்து வச்சு பார்த்தா சோத்தையும் பார்க்க பயமா கிடக்கும். சட்டி வந்துடும். அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். ஒரே அடியா பிசிக்ஸ் ஆன்னு சொல்லி ஏழு சிலபஸ புள்ள எடுத்து வச்சு பாத்தியா இருந்தா பயந்து சேர்த்து போடுவேன். கூடாம படிக்கணுமானவன்.
சின்ன சின்ன செக்ஷனா உடைச்சு 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 கொண்டு போய்க்க அப்படி எல்லாம் வந்து சேர்ந்துடும். படிச்சு முடிச்சு பார்க்க நல்ல ஒரு திருப்தி கொண்டு வரும். நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது எப்ப எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னா அந்தந்த படிப்பிக்க படிப்பிக்க அந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டு வரணும், படிச்சு கொண்டு வரணும். அப்படியே படிப்பிக்க படிப்பிக்க கேட்டு போட்டு கடைசி கடன் சேர்த்து வச்சு பார்த்தா முதல் மேத் தான் இருக்கு. ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. படிப்பிக்க படிப்பிக்க படிப்பிக்கிற விஷயம் உங்களோட சேர்ந்து வந்து கொண்டு இருக்கணும் இருந்தா திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். நான் சொல்ற ரிவிஷன்ன்றது கொப்பி எடுத்து திருப்பி திருப்பி வாசி கொண்டிருக்கிறேன். கொப்பி எடுத்து வாசிக்கிறேன் அதெல்லாம் பழைய கால முறை. பழைய கால முறை அதெல்லாம் சக்சஸ் ஆகாது. அது பேப்பர் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு. படிச்ச விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கு இது வரைக்கும் என்ன படிச்சினான். உதாரணமா இன்றைக்கு இப்படி 6 மணி 7:30 கிளாஸுக்கு வந்தா இன்றைக்கு 7:30 இருந்து பின்னிற முடிய மட்டும் 5:30 மட்டும் இன்றைக்கு என்னென்ன விஷயம் டியூஷன்ல படிப்பிச்சது என்றதை ஆரம்பத்தில இருந்து 5:30 மட்டும் யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிக்கிறது திருப்பி அந்த அவளான் இருந்து விடாது. 10 நிமிஷம் காணும் யோசிச்சு பாக்குறது. இப்போ 7:30 இருந்து 5 மணி மட்டும் நடக்கிற பாடத்தை யோசிக்கிறது திருப்பி 7:30 5 மணி மட்டும் இருந்து விடாது. 10-15 நிமிஷம் காணும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாக்குறது. அப்படி யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இருக்கு. யோசிச்சு பார்த்துட்டு யோசிக்க ஒன்று ரெண்டு விஷயம் கட்டாயம் விடுபடும். சரியா? கடவுளா இருந்தா கூட 100% வராது. கடவுள் வந்து இருந்து படிச்சா கூடி திருப்பி ரீகால் பண்ணைக்கு 100% வராது. ஏதோ ஒரு கவலை இனப்புல தவறுதலா வரப்புல வரும். என்ன விடுபட்டுச்சுதோ அதைத்தான் என்ன செய்வோம், கொப்பி எடுத்து பார்க்கணும். மைண்ட்ல போயிடும், பிக்ஸா போயிடும், பெர்மனன்ட் மேரில போய் சேர்ந்துடும், நிரந்தர சமீபத்துல போயிடும் மூளையில. மற்றும்படி மூளையில நாங்க புதுசா கேள்விப்படுற விஷயம் எல்லாம் தற்காலிகமா ஒரு இடத்துல சேவ் ஆயிருந்து 2 நாளுக்கு ஒரு காலஞ்சு கொண்டு போகும், இல்லாம போய் கொண்டிருக்கு. உதாரணமா இப்ப ஒரு கிழமைக்கு முதல் இதே நேரம் என்ன படிச்சு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா வரும், உடனே வராது. யோசிச்சு பார்த்தாக்க உடனே வரும். இப்ப இன்றைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை. போன திங்கக்கிழமை நான் என்ன ஹெட்டிங் போட்டு படிப்பிச்சான ஞாபகம் இருக்கா? வராது. யாரா சொல்லுவா? இதுவே நேற்று என்ன நடந்தது, முந்தின நாள் நடந்தது, அதுக்கு முதல் நடந்தது, அதுக்கு முதல் நடந்தது, அப்படி யோசிச்சு யோசிச்சு கொண்டு போனா திங்கக்கிழமை நடந்தது வரும். இப்படி ஏற்கனவே யோசிச்சு பார்த்தக்குள்ள உடனே சொல்லும் போன திங்க நடந்த மாதிரி சொல்லும். நான் சொல்ற காலம் விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உண்மை. யோசிச்சு பாக்குற விஷயம் தான் உங்களுக்கு மைண்ட்ல வரும். கொப்பியில எழுதி வச்சிருக்கிற விஷயம் திருப்பி ஒருக்கா வாக்கி பார்த்தாலும் மைண்ட்ல வராது. வீட்டை போயிருந்து படிக்க போறோம்னு போட்டு வீட்டுக்கார லைட்டையும் போட்டு நித்திர முடிச்சா அது பிரயோசனம் இல்லை. நான் சொல்ற விஷயம் நீ யோசிச்சு பார்க்கணும். நீ பஸ்ல போய்க்கு யோசிச்சு பார்க்கலாம். ஏன் டியூஷன்ல இருந்து இங்கே இருந்து அந்த கேட்டுக்குள்ள போய்க்கு யோசிச்சு பார்த்துலாம். அப்படி படிக்கணும். அப்படி படிக்கிற விஷயம் மட்டும்தான் எக்ஸாம் கோல் இருக்க மூலையில இருக்கு. இந்த கொப்பியை கொண்டு போயிடலாம் கோடு. பிசிக்ஸை பொறுத்த மட்டும் கொப்பியை கொண்டு போய் எழுதிடலாம். அது தெரியுமா உங்களுக்கு? கொப்பி எடுக்கிற வெளி வராது. கேள்வி தான் செய்து பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய கேள்வி திருப்பி செய்வாங்க. நான் சொல்றேன் இப்ப இந்த சொன்னதுட்டையும் விளக்கம். இந்த கேள்வியை நீ திருப்பி இண்டக்கி கொண்டு பார்க்காம வீட்டை செய்வியா இருந்தா நீ அதுக்கேற்ற முறையெல்லாம் போய் கொண்டிருக்கிறாய். உங்க லட்சியத்துக்கு ஏற்ற வழியில போய் கொண்டிருக்கிறாய். எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறாய். அப்படியே தூக்கி போட்டு பேசாம இருப்பியா இருந்தா நீ ட்ரை பண்ணவே இல்லை, முயற்சி செய்யவே இல்லை, உனக்கு ஏவராட்டி நீ கவலைப்படுத்தவே இல்லை. நீ இல்லை உங்களோட அம்மா அப்பா கவலைப்படுத்தவே இல்லை. அம்மா அப்பா உனக்கு அடிக்கும், அடிக்க வேணும்ல கலைச்சிடணும், ஓடும். வீட்டை கொண்டே சொல்ற வேலையை திருப்பி செய்வியா இருந்தா உட அம்மா அப்பா கேட்ட மாதிரி நீ வேலை செய்யறாவே. செலவழிக்கிற காசு கேட்ட மாதிரி நீ பிரயோசனப்படுத்துறாய். உட அம்மா அப்பா சந்தோஷப்படுத்தி இன்னும் படி என்ற மாதிரி காசு தரும். நீ என்ன கேட்டாலும் போயிட்டு தெரிவினும். ஏண்டா நீங்களோட அம்மா அப்பா பேய் காட்டில உன்னையும் பேய் காட்டில டீச்சராக்களையும் பேய் காட்டில படிக்கிறா என்ன மாதிரி சந்தோஷப்படுவினாரு. சந்தோஷப்படுக நீ என்ன கேட்டாலும் அதில் கஷ்டப்பட்டு கடன்பட்டாவது இருங்கள். இதான் உண்மை. நீ பேய் காட்டுறேன் அவைக்கு விளங்கிட்டுதான் இருந்தா விளங்கினாலும் என்ன செய்யணும், காட்டிக்கொள்ள மாட்டினோம். நீ இதை கேட்டா பின் போடுவினும், பின்னுக்கு போடுவினும். இப்ப இல்ல பிறகு மட்டும் சொல்லி கொண்டிருக்கணும். ஏன்டா விளங்கிட்ட நீ பேய் காட்டுறேன். நீ பேய் காட்டலையா இருந்தா நீ கேட்காமலே எல்லாம் வந்து சேரும். நீ இருக்கிற இடத்துக்கு பார்த்து செய்வினும். நான் சொல்றேன் நீ அம்மா அப்பா நினைவே தானே செய்ய போற. இந்த பிள்ளை என்ன பேய் காட்டணும் பிடிக்குமா? இல்ல, பிள்ளைக்கு நேர சொல்லிடாது என்ன செய்வாய்? ஏதாவது ஒரு வழியில அந்த விஷயத்தை நிப்பாட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறத நிப்பாட்டி விட்டுருவார். எல்லா சலுகையும் இருக்கு, இந்த பிள்ளை பேய் காட்டுது கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. கதைக்கிற விளங்குதா? திருப்பி இன்றைக்கு இந்த கேள்வியை கொண்டு பார்க்காம செய்து பார்க்குவோம். நான் செய்த மாதிரி வீட்டுல செய்து பார்த்தா இன்றைக்கு படிப்பிச்ச விஷயம் நீ பார்க்காம ஒரு ரை பண்றியா இருந்து விஷயம் முடிச்சு மைண்ட்ல போயிடும். அது அப்படித்தான் படிக்கிறது. அதை விட்டுட்டு போயிருந்து எடுத்து வாசிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பேப்பர் வாசிக்கிற மாதிரி இந்த கண்ணை முடிக்கணும் நிறைய மந்திரம் போகிற மாதிரிப்பா.
ஒரு விரியோசனம் இல்லை. பயாலஜி கூடி நீங்க படிச்சீங்களா இருந்தா ரிவிஷன் பண்ணி தான் பார்க்கணும். போயிருந்து கட்டுற மாதிரி வாஜி கொண்டிருக்கிறேன். நிறைய திரும்பி இந்த விஷயம் சொல்லிட்டு நான் ரிவிஷன் பண்ணி பாக்குற விஷயம் மட்டும்தான் மூளையில நிக்குமே தவிர மற்றபடி மிச்ச விஷயம் மூளையில நிக்கிறது கூட வேற. ஏதோ படிச்சுட்ட மட்டும் ஞாபகம் பிரியோசனம் படிச்சுட்ட மட்டும் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கேள்வி செய்யலாம இருக்கு. இதான் உண்மை. நீ வலிமையா எடுத்து புத்தகம் எடுத்து வீட்டை எடுத்து படிப்பிக்கிற விஷயத்த கொப்பி எடுத்து அந்த மேசையில இருந்து வாசிக்கிறியா இருந்தா நீ படிச்சுட்டா இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேள்வி செய்யக்க அந்த கேள்வி எல்லாம் விளங்க முடக்கு. ஆனா கேள்விக்கு விட முடிக்கலாம இருக்கு. ஏன்னா அந்த ஐடியா வராது. பாருங்க டீபார்ட் கேள்வி கூட போடுவா. கேப்சூல் குழாயின் அடியில் இருக்கும் போது திணிவு எம்நோட்டை ஒருவர் அதில் பிரவேசிக்கின்றார். கேப்சூல் உயர்த்தி கொண்டிருக்கும் போது கப்பி மாறா கோணத்துடன் சுழல வேண்டுமெனின் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் டோஎஃபை காண்க. இதற்காக பகுதி சீல் தரப்பட்டுள்ள நிலைமைகளையும் கருதி கொள்ளலாம். இது பகுதி சி. உராயம் இருக்குது, கப்பிக்கு திணிவும் இருக்குது. அப்ப இதுக்குள்ள ஒரு ஆள் எம் நோட்டுடைய திணிவுடைய ஒரு ஆள் பிரவேசிக்க போறார். எம் நோட் இதுக்கு இருக்கிற மனிதன் திணிவு எம் நோட். அவ கீழே இருக்க போற நிறைய பெருமானம் என்ன விரவும் கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜி. இந்த நிறைவேறணும் கீழே கரெக்டா விளங்குதா? கீழே வார அந்த நிறைய பெருமானம் கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜி. அப்ப இது மாறா கோணை வச்சு நாங்க சுத்தி இங்கால இழுக்கணும் வங்காள பக்கத்து. அப்ப இப்ப கப்பின்ற கோணை இங்கால பக்கம் தான் பெற போகுது. அப்ப நான் அங்கால பக்கம் இழுக்கணும். சுத்துற பக்கத்துக்கு எதிராக தான் என்ன இருக்கு? உராய்வு இருக்கு. ஏன்னா கீழே இருக்கிறவரை மேல உயர்த்துறதுக்கு உராய்வு இங்கால பக்கம் தான் இருக்க போகுது. அந்த உராய் முறுக்கன் தோய அது இருக்கு அப்படியே. ஏன்னா அந்த கப்பிக்கு இருந்த உராய் முறுக்கம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இங்கால பக்கமா அவரை இழுக்க உராய் முறுக்கம் அதுக்கு எதிர்பக்கமே இருக்கு. நான் இப்ப என்ன இழுவையை கொடுக்கணும் தான் கேள்வி. சரியா? இதுல இந்த இளையில வார இழுவேண்ட பெருமானத்தை நான் எடுத்துக்கொள்றேன் டி என்ற மேக். இளையில வார இழுவேண்ட பெருமானம் டி. நான் என்ன முறுக்கம் தான் எப்படியா என்ன முறுக்கத்தை கொடுக்கணும்? நான் கொடுக்க வேண்டிய முறுக்கத்தை போட்டுக்கொள்றேன் டோ. இதுல வார இழுவேண்ட பெருமானம் டீயா இருந்தா அப்படியே இங்க இவ்விடத்துல வார இழுவேண்ட பெருமானம் டி. இப்ப இது மாறா கோணவத்துல கப்பி சுத்தினா இந்த கேப்சூல் மாறா வேகத்துல மேல ஏறவும். இது மாறா கோணவத்துல சுத்தி கொண்டிருக்கிறாரு. இது மாறா வேகத்துல மேல போய் கொண்டிருக்கும். கதைக்கிறது வடிவா மண்டையில கூட வேணும். இது மாறா வேகத்துல மேல போனா இவர்ல விளையில் விச பூச்சியமா இருக்கும். இவர்ல விளையில் விச பூச்சியமா இருக்கணும் இருந்தா மேல் விச கீழ் விசைக்கு என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்ப இது மாறா வேகத்துல மேல போனா இளையில வார இழுவைக்கு நீங்க என்ன போடலாம்? கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜிக்கு சமனா கொண்டு போடலாம் விளையில வர இழுவை. ஏன்னா கப்சூல் மாறா வேகத்துல மேல போனா விளையில் விச பூச்சியம். அப்ப மேல் விச கீழ் விசைக்கு சமன். ஒரு இலையில இதே இழுவைதான் இங்கேயும் இருக்கும். இலைக்கு திணிவில்லாட்டி லேசான நிலான்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த இளையாலையும் இந்த கப்பியில முறுக்கம் பெறும். எங்கால பக்கம் முறுக்கம் பெறும்னா நான் கொடுக்குற பக்கத்துக்கு எதிர்பக்கம் முறுக்கம் பெறும். இழுவையால வார முறுக்கம். அதே நேரம் உராய்வால வார முறுக்கம் இங்கால பக்கம் தான் இருக்கும். அப்ப கப்பி மாறா கோணவத்துல உத்தவனமா இருந்தா இங்கால வார முறுக்கம் அங்கால வார முறுக்கத்துக்கு என்ன இருக்கும்? சமனா இருக்கணும். அப்ப நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம்ன்றது உராய் முறுக்கத்தையும் கொடுக்க வேணும். இந்த இழுவையால வார முறுக்கத்தையும் கொடுக்க வேணும். ஆக நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோன்றது உராய் முறுக்கத்தோட சேர்த்து இழுவையால வார முறுக்கம்ண்டா டி இன்டு ஆர். இந்த இழுவ விசை அதை தூரத்தால பெருக்க வேணும் முறுக்கம்ண்டா. டோ எஃப் நேரடியா முறுக்கம் அது. அதை போய் இந்த ஆறால பெருக்கிறீர்கள் அது முறுக்கம் தான். இப்ப இழுவைன்றது விசை வேற தூரம் தான் சுழற்சி அச்சுக்கான செங்கு தூரமா அதால பெருக்க வேணும். ஆனா டி தரவுல இல்ல அந்த தரவுல நான் விடையை கொடுக்க வேணும். டீக்கு என்ன போட வேணும்? இந்த பிரமாணத்தை போட வேணும். அப்ப நாங்க கொடுக்க வேண்டிய முறுக்கம் எங்கள பக்கம்
இங்கால பக்கம் கொடுக்க வேண்டிய முறுக்கமா டூ எஃப் தரவுல இருக்குது. ஜிக்கு பதிலா போட வேண்டியது கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜி, அப்படி ஆறாலையும் இருக்கணும். அப்ப நாங்க கொடுக்க வேண்டிய முறுக்கம் உலா முறுக்கம். சரியா? கப்பி மாறா கோணவத்துல சுத்துறதுக்காக. சரிவா? என்ன என்னது ஸோ விளையல. ஸோ அது டோ எஃப் இல்ல டோ ஒன்றை போட்டு கொடுங்க, மாத்தி கொடுங்க. கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் டோவை காண்க. டோ எஃப் பண்றது இந்த ஏற்கனவே இருந்த உராய முறுக்கம் அது மாறி கிடக்கு. கப்பி மீது கொடுக்க வேண்டிய பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் டோவை காண்க என்று போட்டு கொடுங்க. எஃப் பெறாது. எஃப் பண்றது ஏற்கனவே இருந்த கப்பியில இருந்த உராய முறுக்கம். முடிஞ்சது. ரைட். அப்ப 2011ஆம் ஆண்டு வந்த இசை கேள்வி, முதலாவது இசை கேள்வி அது ஃபுல்லா முடிஞ்சது. இப்ப நாங்க கொஞ்சம் எம்சிக்கு பார்ப்போம். எம்சிக்கு ரெண்டாவது எம்சிக்கு பாருங்க. கியூட்ல இருக்கிற ரெண்டாவது எம்சிக்யூ முதலாவது செய்துட்டோம். ரெண்டாவது பாருங்க. கியூட்ல இருக்கிற ரெண்டாவது உங்க முன்னுக்கு முதலாம் பக்கம் ரெண்டாவது எம்சி, முதலாம் பக்கம் ரெண்டாவது எம்சிக்கு வெளியே பாருங்க. போட் அழிக்கிறேன் புள்ளாவ. சரியா? முதலாம் பக்கம் ரெண்டாம் எம்சிக்கு தனது அச்சிப்பெட்டி 2 கிலோகிராம் மீட்டர் வரைக்கும் கடத்துவதற்குடைய பரப்பு சில்லு ஒன்று. அதன் மீது தாக்கும் 20 நியூட்டன் மீட்டர் என்று மாறா இணை. இங்க இணை என்று சொல்லப்படுறது முறுக்கத்தை தான் இணை என்று சொல்லப்படுது. சரியா? முறுக்கத்தை தான் இணை என்று சொல்லப்படுது. மாறா இணை இணையினால் 20 செகண்டுக்கு ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகின்றது. இச்சிலினது ரேட் செகண்ட் -1 ஆரம்ப கோணபதம். சரியா? ஆரம்ப கோணபதம் உங்களுக்கு ஒரு விஷயம் படிப்பிச்சுன்னா முறுக்கம் தர நேரம் என்ற பெருக்கம் கோண உந்த மாற்றம் என்ற மாதிரி போடலாம். முறுக்கம் தர நேரம் என்ற பெருக்கம் கோண உந்த மாற்றம்.
இப்ப இந்த முறுக்கத்தின் பெருமானம் தான் திறப்பட்டுக்கொள்ளணும்னு சொன்னா 20 நியூட்டன் மீட்டர். அளவை வச்சு பிடிக்கலாம், அது முறுக்க மாட்டேன். நேரத்தின் பெருமானம் சொல்லப்பட்டிருக்குது 20 செகண்ட்ல ஓய்வுக்கு கொண்டு வரப்பட போகுது. 20 செகண்ட்ல இதுல வரவளவும் கோண உந்த மாற்றம். ஆரம்ப கோண உந்தம் இருக்குது, இறுதியில ஓய்வுக்கு கொண்டு வந்தா பூஜ்ஜியம். அப்ப கோண உந்த மாற்றம் பண்ணா நேரடியா உந்தத்தை போட்டா சரி, இறுதியை கழிக்க தேவையில்லை, ஏன்னா இறுதி பூஜ்ஜியமா. சமத்துவ திருப்பத்தின் வருமானம் சொல்லப்பட்டிருக்கு 2 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். அந்த டைம்ல என்ன கோணம் இருக்குன்னா காணும், சரியா? கோணம் உந்த மாற்றம் ஏன்னா இறுதி ஆரம்ப கோணத்திலிருந்து இறுதியை கழிக்கணும், இறுதி பூஜ்ஜியம் தான் ஓய்வுக்கு வந்தா பிறகு கழிக்க தேவையில்லை. அப்ப இதுல வர 2ஐயும் இதுல வர 20ஐயும் பண்ண எவ்வளவு? 10. அப்போ ஒமேக்கான வருமானம் என்ன வரும்? 200 ரேட் செகண்ட் -1 இருக்கணும் ஆரம்ப கோண வேகம். 200 ரேட் செகண்ட் -1 விட மூன்றாவது. பத்தாவது கேள்வியை பாரு. பத்தாவது கேள்வி 99ஆம் ஆண்டு கேள்வி. 1999ஆம் ஆண்டு வந்த கேள்வி. யாவும் ஒரே திணிவு ஆரை ஆகியவற்றை கொண்டவையும் தமது அச்சுக்களை பற்றி முறையே ஐஆர், ஐடி, ஐஎஸ். தடத்துவ திருப்பம் தரப்பட்டிருக்குது ஐஆர், ஐடி, ஐஎஸ் என்ற தடத்துவ திருப்பங்களை கொண்டவையுமான ஒரு வளையம், ஒரு தட்டு, ஒரு கோலம். அதை போட்டு கொடுங்க, திண்ம கோலம் என்ற மாதிரி. ஒரு வளையம், ஒரு தட்டு, ஒரு திண்ம கோலம். ஒரு வளையம், ஒரு தட்டு, ஒரு கோலம் ஆகியவை சாய்தளம் ஒன்றின் மீது தரப்பட்ட உயரம் ஒன்றிலிருந்து சறுக்காது கீழ் நோக்கி உருளுகின்றன. இவ்வளையம், தட்டு, கோலம் ஆகியவை சாயலத்தின் அடி அடைவதற்கு எடுக்கும் நேரங்கள் முறையே, அது அப்படியே முறையே என்று போட்டு எழுதி கொடுங்க, டிஆர், டிடி, டிஎஸ் எனில் அந்த நேரங்கள் முறையே டிஆர், டிடி, டிஎஸ். டிஆர், டிடி, டிஎஸ் எனில் அந்த நேரத்துக்குரிய ஓர்டர் தான் கேட்கப்பட்டிருக்கு. இறங்கு வரிசையே ஒரு வரிசை கேட்கப்பட்டிருக்கு. நேரத்துக்குரிய இறங்கு வரிசை ஒரு வரிசை எல்லாம் கவனிடும். உங்களுக்கு சொல்லியாச்சு ஒரு வளையம், ஒரு திண்மக்கோளம். அப்படியா? இது என்னவா இருக்கணும்? வளையம். இது ஒரு திண்மக்கோளம், இது தட்டு. இது தட்டு. வளையம் பண்ணதுக்காக ரிங், இது டிஸ்க், இது ஸ்பேயா. அப்படியா? கோலம், திண்மக்கோளம். அதே திண்ம எடுத்துக்கோள். இப்ப வளையத்துக்கா தட்டுக்கா நடத்திருப்போம் கூட வேற வளையத்துக்கு. அதிலும் பார்க்க தட்டுக்கு நடத்திருப்போம் குறைவு, அதிலும் பார்க்க திண்மக்கோளத்துக்கு இன்னும் இன்னும் குறைவா இருக்கு. என்னது பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளவு வருமானம் வளையத்துக்கு? எம்ஆர் இருக்கும். இது எவ்வளவு வருமானம்? அரை எம்ஆர் இருக்கும். 2.5 எம்ஆர் இருக்கும். இது எவ்வளவு வருமானம்? 2.5 எம்ஆர் இருக்கும். 2.5 0.4. அப்ப இது 1, இது 0.5, இது 0.4. அப்ப இந்த ஓர்டர்ல என்ன செய்யும்? சடத்துவ திருப்பம் குறைஞ்சிடுவோம். இந்த ஓர்டர்ல சடத்துவ திருப்பம் குறைஞ்சா, சடத்துவ திருப்பம் குறைஞ்சா முதலாவதா அடிக்கி வரும். இந்த சடத்துவ திருப்பம் குறைஞ்ச வரைக்கும் என்ன இருக்க மாட்டா, போன கூட வேற இருக்கும், ஏக பெருமை அளவு கூட வேற இருக்கும். இப்ப சடத்துவ திருப்பம் குறைஞ்சவரான் முதலாவதா அடிக்கி வருவார். முதலாவதா அடிக்கி வாரவருக்கு நேரம் குறைவு. முதலாவதா சாயத்தின் அடிக்கி வாரவர் வந்து ஃபர்ஸ்டா வாரவருக்கு நேரம் குறைஞ்ச நேரம் வேற இருக்கும். அப்ப இதே ஓர்டர்ல என்ன பெறும்? நேரமும் வந்துடும். சரியா? இதே ஓர்டர்ல நேரமும் வந்திருக்கும். அப்ப இங்க நேரத்தின் ஓடுகண்டு கேட்ட என்ன விடை? மூன்றாம் விடை. டிஆர்லும் பார்க்க டிடி குறைவு, டிடியிலும் பார்க்க டிஎஸ் குறைவு. சடத்துவ திருப்பத்தின் ஓர்டர்லயே வரும். எது சடத்துவ திருப்பம் குறைவோ அதுதான் முதலாவது அடிக்கி வரும். முதலாவதா வாரவருக்கு நேரம் குறைவா இருந்திருக்கு. சொல்ற உங்களுக்கு முதலாவதா வாரவருக்கு நேரம் குறைவா இருக்கு. இதே மாதிரி கேள்வி திருப்பியும் வந்தது 19ஆம் கேள்வியை பாரு. இதே மாதிரி கேள்வி, இதே மாதிரி கேள்விதான் 19ஆம் கேள்வி. 2004ஆம் ஆண்டு கேள்வி. பத்தொன்பதாவது கேள்வி. வெவ்வேறு திரவியங்களிலிருந்து செய்யப்பட்ட சீர்தரவுகளை பயன்படுத்தி சம திணிவையும் சம புறாரிகளையும் கொண்ட ஏபிசி என்னும் 3 செல்லுகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஆக்கப்பட்டுள்ளன. ஒரே திணிவு என்று சொல்லியாச்சு, ஒரே ஆரியன்னு சொல்லியாச்சு. திரவியம் வேற வேறையா இருந்தாலும்
அடர்த்தி வேறு வேறையா இருந்தாலும் ஒரே திணிவு ஒரே ஆறு. இம்மூன்று சில்லுகளும் சாயலம் ஒன்றின் உச்சியிலே ஒரே உயரத்திலிருந்து ஒரே வேளையில் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. சில்லுகள் நழுவாமல் கீழ் நோக்கி உருளுகின்றன. அவை முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக சாயலத்தின் அடியடையும் ஒழுங்கு வரிசை. சடத்துவ திருப்பம் குறைஞ்சான முதலாக வரும். இதுல எது சடத்துவ திருப்பம் குறைவு? பி. அடுத்தது சி. அதுக்கு அடுத்த வர போறது ஏ. அப்ப பிசி ஏ என்ற மாதிரி வேணும். என்ன விடை? விளையல ரெண்டாவது பிசி ஏ. சடத்துவ திருப்பம் குறைஞ்சான் முதலாவது அடுக்கி வரும். இதுல சடத்துவ திருப்பம் குறைஞ்சது பி. அடுத்த சடத்துவ திருப்பம் கூடது சி. சடத்துவ திருப்பம் ஆகலும் கூடது ஏ. அப்ப பிசி ஏ ரெண்டாவது விடை. ரைட். பதினொன்றாவது வெளியே பாருங்க. 11வது 11. இரண்டாயிரம் ஆண்டு கேள்வி 11வது. சரி. 11. பரப்பு சில்லு ஒன்று அதன் மையத்தினூடாக உள்ள அதன் செங்குத்து அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் 9 கிலோகிராம் மீட்டர் வர்க்கத்தை உடையது. இப்பரப்பு சில்லு மோட்டார் ஒன்றுடன் தொடக்கப்பட்டுள்ளது. மோட்டார் பரப்பு சில்லை ஓய்விலிருந்து 600 சுற்றல் நிமிடத்துக்கு 6 முடுக்குகின்றது. உராய்வை புறக்கணித்தால் பரப்பு சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. இப்ப செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்க மாட்டா? செய்யப்பட்ட வேலை என்று சொன்னா அங்க எவ்வளவு சக்தியின் பிரமாணம் விளக்கப்படுதோ அவ்வளவும் அந்த மோட்டரால செய்யப்பட்ட வேலையா இருக்கணும். சக்தியும் வேலையும் ஒன்றுதான். செய்யப்பட்ட வேலை அங்க சக்தியா மாற்றப்பட போகுது. அவங்க எவ்வளவு சக்தியின் வருமானம் உருவாக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு வேலையா இருக்கும். மோட்டர் செய்த வேலையா இருக்கணும். மோட்டர் செய்த வேலை தான் அங்க சுழற்சி இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சு கொண்டு இருக்கும். அவங்க வர சுழற்சி இயக்க சக்தியை கண்டா அவ்வளவு செய்யப்பட்ட வேலையா இருக்கணும். சரியா? சுழற்சி இயக்க சக்தியை கண்டா அப்ப அரைதர ஐயின் பெருமானம் தரப்பட்டு 9 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். கோண வேகத்துக்கு போனவனும் ஆர்பிஎம் எழுதப்பட்டிருக்குது. எஸ்ஏலை என்ன கோண வேகத்துக்கு ராட் செகண்ட் -1. ஆர்பிஎம் ராட் செகண்ட் -1க்கு மாத்தணுமா இருந்தா 2π பெருக்கி 60 பிரிக்கணும். இதுல சிறப்பட்டது 600. அப்ப 600 2π பெருக்கி 60 பிரிக்கணும். அதிண்டையும் வர்க்கம் சொன்னா முழுவதற்கும் வர்க்கம் பெறுவோம். சரியா? இப்ப எதை சுருக்குவோம்? இதுல வார 60ஐயும் இதுல வார 600ஐயும் பற்றி நான் விளையாடுவோம். 10 10 10 2 பை 20 பை 20 பையின் வர்க்கம் 400 பை வர்க்கம் மட்டும் வரும். திருப்பி எழுதுறேன். அரை தர 9 தர 400 பை வர்க்கம் பெறணும். 2ஐயும் 400ஐயும் பற்றி விளையாடுவோம். 200 200 தர 9 எவ்வளவு? 1800. அப்ப 1800 பை வர்க்கம் முடியும் ஜூலில். 1800 பை வர்க்கம் இரண்டாவது. சரியா? 1800 பை வர்க்கம். ஆர்பிஎம் ராட் செகண்ட் -1க்கு மாத்தணுமா இருந்தா 2π பெருக்கி 60 பெருக்கணும். அது நேரம் வர்க்கம் இருந்தா வர்க்கப்படுத்தணும். அதெல்லாம் சரியா பார்க்கணும். முடிஞ்சுதா? 27ஆம் கேள்வியும் பாருங்க. அது ஒரு சின்ன கேள்வி தான். 27ஆவது இலகுவான கேள்வி. 27ஆவது
ஒரு கோளம் ஓய்வில் இருந்து ஆரம்பித்து ஒரு கரடான சாயலம் வழியே கீழ் நோக்கி உருண்டு செல்வதற்கு நேரம் கீழே எடுக்கின்றது. சாய்தளம் உராய்வற்றதாக இருப்பின் கோளம் கீழ் நோக்கி நழுவி செல்வதற்கு எடுக்கும் நேரம் என்னவா கொண்டு வைக்கப்பட்டிருக்கு? உராய்வற்றதா இருந்தா. இப்ப சாயலத்துக்கு உராய்வு இருந்தா சுத்தி சுத்தி கொண்டு வரும். உராய்வு இல்லாட்டி வழுக்கி கொண்டு வரும். இவங்களுக்கு அது இல்லாட்டியும் முதல் இவர்ல ஆகிற விசையின் வருமானம் வந்தா இவற்றை திணி எம்மா இருந்தா கீழ் நோக்கி எம்ஜி வரணும். இந்த எம்ஜியை நாங்க என்ன செய்யலாம்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சாயலத்தின் வழியை பிரிக்கலாம், சாயலத்துக்கு செங்குத்தா பிரிக்கலாம். இந்த கோணம் டீட்டாவா இருந்தா இந்த கோணம் என்ன இருக்கும்? டீட்டா எல்லாம் நிறைய தினம் கழிச்சிட்டு நேரடியா போட தெரிய வேணும். திருப்பி இதுக்கு 90 மைனஸ் ஷீட்டா எல்லாம் போட்டு எழுதி கொண்டு தெரியும் உழந்த புள்ளவன். சரியா? அப்ப கோணத்தோட சேர்த்து பிரிக்கிற கூட என்ன இருக்கும்? எம்ஜி கொஸ்டீட்டா. கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்கிற கூட என்ன இருக்கும்? எம்ஜி சைன் டீட்டா. இப்ப இவருக்கு எம்ஜி சைன் டீட்டான விஷயம் முன்னுக்கு வருவார் உராய்வு இல்லாட்டி. ஏனென்றா மரதாக்கம் என்ன செய்ய மாட்டா எம்ஜி கொஸ்டீட்டாவை சமப்படுத்தி கொண்டிருக்கும். சாயலத்தால வழங்கப்படுற மரதாக்கம் எம்ஜி கொஸ்டீட்டான விசைக்கு சமனா இருக்கும். உராய்வில்லையா இருந்தா எம்ஜி சைன் டீட்டான விசையால வழங்கப்பட்டு கொண்டு முன்னுக்கு வந்துருவார், கீழே வருவார். உராய்வு இருந்தா இயக்கத்தை எதிர்க்கு முகமாக தொழிற்படுற விசான உராய்வு. உராய்வு இருந்தா இவருக்கு விளைவு விஷயம்டா எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப். உராய்வு இல்லாட்டி எம்ஜி சைன் டீட்டா மட்டும். அப்ப உராய்வு இல்லையா இருந்தா இவருக்கு இருக்கிற இங்கா பக்கம் ஆர்முடுகளோட பிரமாணம்டா ஆர்முடுகளுக்கு என்ன பண்ணலாம்டா விளையில் விசையின் கீழ் மொத்த திணிவு. உராய்வு இல்லாட்டி ஆர்முடுகளோட பிரமாணம் எம்ஜி சைன் டீட்டாவை எம்மால பிரிச்சிருக்க வேணும். அப்ப எம்மும் மட்டுப்படும் என்ன ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டாவா இருந்திருக்கு. உராய்வு இல்லாட்டி ஆர்முடுகள். உராய்வு இருந்தா அதிலும் குறைவா இருக்கு, ஆனா சுத்தி கொண்டு வரும். உராய்வு இருந்தா ஆர்முடுகளோட பிரமாணம் ஜி சைன் டீட்டாலும் குறைவா இருக்கு. ஏன் சொல்லுவா உராய்வு இருந்தா விளையில் விசைண்டா எம்ஜி சைன் டீட்டால இருந்து உராய்வு விசைப்பா கழிக்கணும், அது எம்மாலையும் பிரிக்கணும். சரியா? அப்ப உராய்வு இருந்தா அவற்ற ஆர்முடுகளோட பிரமாணத்துக்கு என்ன விடலாம்னா இந்த எம்மை இவரையும் பிரிக்கலாம் அவரையும் பிரிக்கலாம். இதெல்லாம் செய்யாம விடையே போடலாம். நான் விளக்கத்துக்காக செய்து காட்டுறேன், நீங்க செய்யாமலே விடையே போடலாம். இதெல்லாம் இந்த எம்மை இவரை பிரிச்சா எம்ஜி சைன் டீட்டா அவங்கள எம்மண்டு வந்தா அது ஜி சைன் டீட்டான்னு வரும். ஏன்னா எம் மட்டுப்படும் விளங்குதா மைனஸ் எஃப் வரையும் மட்டும் வரும். அப்ப ஜி சைன் டீட்டா இருந்து ஒரு பிரமாணம் கழிப்பட்டு தான் ஆர்முடுகள் வரும். ஆர்முடுகள் கூடவா இருக்க ஏழியா வந்துடும். ஆர்முடுகள் குறைவா இருந்தா கொஞ்சம் லேட்டா தான் வரும். சரியா? அப்ப இப்ப சொல்லப்பட்டது கரடான சாரத்தின் வழியே கீழ் நோக்கி உருண்டு செல்வதற்கு எடுக்கிற நேரம் டீயா இருந்தா உராய்வு இருந்தா டீரும் பார்க்க வேற கூடவா இருக்குமா கூடவா இருக்குமா? உராய்வு இல்லாம இருந்தா கேட்கப்பட்டிருக்கேன். அப்ப உராய்வு இல்லாட்டி குறைவா இருக்கு. அப்ப என்ன விடை? மூன்றாவது விடை. என்ன உராய்வு இருக்கேக்கா நேரம் டீ எடுக்கிறதா இருந்தா உராய்வு அற்றதா இருந்தா டீயிலும் குறைவா இருக்கு. இந்த ஆரம்புகள் பெருசா இருக்கும், ஏழியா வந்துடும், கீழே குயிக்கா வந்துடும். சரியா? ஆனா சுத்தி கொண்டு வரும் உராய்வு இருந்தா. உராய்வு இல்லாட்டி வழக்கப்பட்டு கொண்டு வரும். சரியா? ரைட், இன்றைக்கு போதும். இன்றைக்கு ஈவினிங் கிளாஸ் இல்ல, பின்னேரம் நாளைய பாப்போம். சரியா? மழைதானே.